தெகிவளையில் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் துப்பாக்கிச் சூடு. ட்ரம்பிற்கு அரிய வகை நோய், வெளியான அதிர்ச்சி தகவல். அமெரிக்க வரி விதிப்பு, நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 2026 கல்வி சீர்திருத்தத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி, உறுதியளித்த அனுர அரசின் அமைச்சர். எக்னலிகொட வழக்கில் வெளிவரவுள்ள உண்மைகள், சாட்சியாக ரணில், ராஜபக்சவால் பழிவாங்கப்பட்ட அதிகாரி. வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டை, தலைமை பௌத்த பிக்கு கைது. கடற்றொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வலுவற்றதாக்க முயற்சிக்கின்றது அரசு, தயாசிரி எம்பி குற்றச்சாட்டு. வங்கிக் கணக்கிற்குள் அத்துமீறி நுழைந்து பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்ட தமிழ் மாணவன். அமெரிக்காவுக்கு சவாலாகியுள்ள ரணிலின் முக்கிய ஒப்பந்தம். உக்ரைன் புதிய பிரதமராக பெண் நியமனம். தெகுவளை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த துப்பாக்கி சூட்டில் அந்த நபர் காயமடைந்து கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 45 வயதான நபரே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவத்தின் போது அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த விவரங்களை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் காலில் ஏற்பட்ட வீக்கத்தை பரிசோதித்ததில் அவருக்கு குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி எனப்படும் நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோய் உலகில் 20 ஒருவரை பாதிக்கும் எனவும் கால்களில் இருந்து இதயத்திற்கு ரத்தம் சரியாக திரும்பாததால் இந்த நோய் ஏற்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி என்பது நரம்புகளில் ரத்தம் தேங்கி நரம்பு சுவர்களில் அழுத்தம் மற்றும் வீக்கம் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு நோயாகும். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு இப்போது 79 வயதாவதுடன் அண்மையில் அவர் பங்கேற்ற நிகழ்வின் போது அவரது கணுக்கால் பகுதியில் வீக்கம் இருந்ததும் கையில் ரத்தக்கட்டு போன்ற காயம் இருந்ததும் கவனத்துக்கு வந்தது. அதை மறைக்கும் வகையில் ஒப்பனை செய்திருந்தார் டிரம்ப். இதனால் அவரது உடல்நலன் குறித்த கேள்வி எழுந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை விதிக்கப்பட்ட பரஸ்பர வரிகளை குறைப்பது குறித்து அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெறும். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இந்த கலந்துரையாடல் மெய்நிகர் முறையில் நடத்தப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் ஹரிசன சூரிய பெரும மற்றும் பிற தொடர்புடைய அரசு அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் தொடங்கும். ஏப்ரலில் அமெரிக்கா ஆரம்பத்தில் இலங்கை மீது 44% பரஸ்பர வரியை விதித்தது. ஆனால் பின்னர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் கட்டணத்தை 30% குறைத்துள்ளது. 2026 முதல் செயற்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பான உண்மைகளை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமயம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரைக்கு வியாழக்கிழமை மாலை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் மற்றும் சபை உறுப்பினர்கள் நேரில் விஜயம் மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் ஒன்றை அமைப்பதற்காக கிடங்கு வெட்டப்பட்டிருந்த நிலை காணப்பட்டதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரதேசத்துக்கு விஜயம் செய்தனர். இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் அதேவேளை விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது.
ஊடகவியலாளர் பிரதீக் எக்னோலிகொட காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ரணில் ராஜபக்சவால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முக்கிய அதிகாரிக்கு இன்று அதற்கு சாட்சியாக மாறியுள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு தெகுவளை தொடருந்து நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு கர்தினால் உட்பட கத்தோலிக்க திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது. எம்மிடம் மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் பதவியில் இருந்த அரசாங்கத்திடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும். இதற்கமைய கோத்தபய ராஜபக்ச பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்து 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார். அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர், விளக்கமறியலில் வைத்தனர். சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள். ரணில் ராஜபக்ச தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒருபுறம் இருக்க, காவல்துறை திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தினார்கள். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கர்தினால் மாத்திரமல்ல, முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது. பிரதீக் எக்னோலிகொட காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் பணிப்பாளர் சாணி அபேசகர முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார். இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ச தரப்பு சாணி அபேசகர, ரவி செனவர்த்தன உட்பட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது. ஆனால் நமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது. எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம். குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றார். காலை கபராதுவ விகாரை ஒன்றில் உள்ள பௌத்த துறவி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டிலேயே 81 வயதான துறவி கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமை மதகுருவாக பணியாற்றும் இந்த துறவி 41 வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுவன சுற்றுலா காவல்துறையிடம் முறையிட்டதை அடுத்தே பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் இடைக்கிடையில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் விரிவான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் கடல் அலைகள் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும். எனவே அப்பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் விரிவான கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல்சார் சமூகம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை கடற்பகுதிகளில் அவதானத்துடன் செயற்படுமாறு கடல்சார் சமூகம் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வலுவற்றதாக்குவதற்கு முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் விவரங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். 2008 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசின் போது ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி பெற்ற அரசியல் அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் மாத்திரமே வெளியிடப்பட்டன. 2004 முதல் 2008 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஜனாதிபதியின் நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. 2004 தொடக்கம் 2008 ஆண்டு அரசுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் 39 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினார்கள். இவர்களும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுள்ளார்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச 2004 ஆண்டு தொடக்கம் 2008 ஆண்டு வருட காலத்தின் விவரங்களை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தவில்லை. அவ்வாறாயின் இதில் ஏதேனும் முறைகேடு இடம்பெற்றுள்ளது என்ற சந்தேகம் காணப்படுகிறது. 2004 ஆண்டு தொடக்கம் 2008 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கும் கடந்த 5 மாதங்களாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளேன். ஆனால் இதுவரையில் எனக்கு அறிக்கை கிடைக்கவில்லை. சுயாதீன தகவல் அறியும் ஆணைக்குழுவை மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்லவே அரசு முயற்சிக்கின்றது. தகவல் அறியும் ஆணைக்குழுவின் தலைவர் பதவி கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து வெற்றிடமாகியுள்ளது. அத்துடன் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சபையிலும் உறுப்பினர் பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்த அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வலுவற்றதாக்குவதற்கு முயற்சிக்கின்றது. சுயாதீன தகவல்
வாரியம் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை மலினப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அரசு நிறுவனங்களில் தகவல் கோரப்படும் பட்சத்தில் அவை மறுக்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இணையமூடாக வங்கிக் கணக்கொன்றுக்குள் நுழைந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ருகுணு பல்கலைக்கழக மாணவர் ஒருவரே இவ்வாறு நேற்று கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவர் வவுனியாவை சேர்ந்த 25 வயதுடையவர் ஆவார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சர்வதேச இறையாண்மை பத்திர கடனை தீர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தனது ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட 30% வரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியில் கையொப்பமிட்டவர் என்ற வகையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு உதவும் பொறுப்பு அமெரிக்காவுக்கு உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இலங்கை தனது கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நமது பொருளாதாரம் சரிந்தால் இது சாத்தியமில்லை என்றும், எனவே அமெரிக்காவுடனான கலந்துரையாடல்களில் இந்த பிரச்சினை எழுப்பப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பை செயல்படுத்துமாறு அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பிரச்சினை பரந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். முந்தைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இலங்கையை விட வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. மற்றவை முன்னேறி செல்லும் போது இலங்கை இன்னும் போராடி வருகிறது. அமெரிக்காவை கையாள்வது குறித்து தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவது அர்த்தமற்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். சீனா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையுடன் இலங்கை தீவிரமாக ஈடுபட வேண்டும். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சி, ஜப்பானின் ஆசிய பசிபிக் உற்பத்தி மற்றும் இந்தியாவின் இந்திய பெருங்கடல் கட்டமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமிக்கது என ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார். உக்ரைனின் புதிய பிரதமராக துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான ஜூலியோ ஸ்வீடன்கோ நியமிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை உக்ரைனில் 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுடனான போர் தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தலைவர்கள் மாற்றப்பட்டாலும் பிரதமர் மாற்றப்படுவது இதுவே முதல் முறையாகும். ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் கின்ஸ்கால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதே சமயம் மார்ச் 2020 முதல் பிரதமராக இருந்த டெனிஸ் கின்ஸ்கால் உக்ரைன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றியவர் ஆவார்.